வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இது அக்டோபர் மாதத்திற்கான பலன்கள். இந்த மாதத்தில் பார்த்தா நிறைய கிரக மாற்றங்கள் நிகழ்கின்றன. அதாவது 3ஆம் தேதி, அக்டோபர் 3ஆம் தேதி புதன் துலாம் ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அதற்கப்புறம் அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி சுக்கிரன் கன்னி ராசிக்குள்ளே போகிறார். அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி மாத பிறப்பு, அதாவது சூரியன் துலா ராசிக்குள் போகிறார். அதுக்கு பிறகு மீண்டும் முக்கியமான ஒரு விஷயம், 19ஆம் தேதி அதிசாரம்னு சொல்லுவோம். குரு வழக்கமாக ஒரு மாதம் இருக்கிற குரு 19ஆம் தேதி அன்று கடகராசிக்குள்ளே வராரு. இவர் கிட்டத்தட்ட 5ஆம் தேதி டிசம்பர் வரைக்கும் இருக்கார். இப்போது 19ஆம் தேதியிலேருந்து இவர் கடகராசிக்குள் வருகிறார். இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதற்கு பிறகு மீண்டும் 25ஆம் தேதி, அதாவது 3ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதி வரைக்கும் தான் புதன் துலாத்தில் இருக்கிறார். அதிலேருந்து விருச்சிகத்துக்கு மாறிவிடுகிறார். அப்போ இவ்வளவு மாற்றங்கள் நிகழ்கின்றன. இதெல்லாம் முக்கியமான மாற்றங்கள். இதை உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் 2 பகுதியாக சொல்கிறேன். ஒவ்வொரு ராசிக்கும் கிட்டத்தட்ட 15ஆம் தேதி வரை என்ன பலன், 15 தொடங்கி 31ஆம் தேதி அக்டோபர் வரை என்ன பலன் அப்படிங்கிறது விரிவாக பார்க்கலாம். இந்த மாதத்தில் முக்கியமான நிகழ்வு அப்படின்னு சொன்னால் தீபாவளி, அதாவது அக்டோபர் 20ஆம் தேதி தீபாவளி. அது எப்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்தது. என்ன காரணம்னா, வட இந்தியர்களை பொறுத்தவரையில் அது ஒரு புத்தாண்டு தொடக்கத்தை போல வரும். நிறைய பேர் புது கணக்கு தொடங்கிறது எல்லாமே இந்த காலகட்டத்தில் பண்ணுறாங்க. அதனால் இந்த அக்டோபர் மாதம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றது சொல்லி இந்த இதை தொடங்குறேன். மேஷராசி. மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு காலகட்டத்தில் பெரிய மாறுதல்கள் இல்லை தான். ஆனால் புதன் மட்டும் 3ஆம் தேதி அன்று துலா ராசிக்குள்ளே வரார். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் 3ஆம் இடத்தில் குரு ரொம்பவும் சிறப்பு. ஏன்னா 9ஆம் வீடு 11ஆம் வீட்டை பார்க்குறதால மிக சிறப்புகள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் சுக்கிரனை பொறுத்தவரையில் 5ஆம் இடத்தில் தொடர்ந்து இருக்கிறார். 2 குடைவன் 5இல் இருக்கும்போது நல்ல பணப்புழக்கம் இருக்கும். சில வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பணத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக போடக்கூடிய சில ஸ்கீம்ஸு இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். அப்போ பணத்தை பற்றி பிரச்சனை இருக்காது. குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை நிலவும். இன்னும் ஒரு படி மேலே சொல்ல போனால், இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு இதான் போனஸ், அது இது இந்த தீபாவளி போனஸ் அதெல்லாம் வரும் கரெக்டாக. ஏன்னா தனகாரகன் நல்லபடியாக இருக்கார். முக்கியமாக சனி 12ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ என்ன, ஒரு பக்கம் பணம் வரவு, இன்னொரு பக்கம் எப்படி சொல்லலாம், எவாப்ரேட் ஆகிடும். இந்த ஆஃப்டர் ஷேவ் லோஷன் ஒன்று எடுத்து அப்படி கையில் போட்டு அப்படி மோதல் தடவும், அது எவாப்ரேட் ஆகிடும். அது போல் அது ஒரு பக்கம். ஆனால் மகிழ்ச்சியை தருகிறது. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா குடும்பத்தில் எல்லாருக்கும் சந்தோஷம். ஒரு தீபாவளியை கொண்டாடுறீங்க, அதுக்காக அது போகிறது. அந்த போனது இந்த பக்கம் வரும், அந்த பக்கம் போகும். இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு சூழலை பற்றி தான் பேசுகிறது. அதனால் நல்லா இருக்குது. இந்த காலகட்டம் சிறப்பாக தான் இருக்குது. எதிர்பாராத சில சிறு பிரயாணங்களையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரும். அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக. நம்ம ஊரில் தான் ட்ரெயின் டிக்கெட்டை பற்றி தெரியும். இருந்தால் கூட எல்லாம் நல்லபடியாக உங்கள் ஊரை எப்படியோ சேர்ந்துருவீங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மகிழ்ச்சிகரமாக இருக்க 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை. 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஏகப்பட்ட மாற்றம். 15லேருந்து 31 எப்படி இருக்கு, சுக்கிரன் 6ஆம் வீட்டிற்குள் போகிறார். 5இல் இருந்து 6ஆம் வீடு. அது ஓரளவுக்கு நீச்ச ராசியாக இருக்கிறது சுக்கிரனுக்கு. ஏன்னா சுக்கிரனுடைய நீச்ச ராசியே கன்னி தான். சூரியன் 7ஆம் வீட்டுக்குள்ளே வர்றார். 7ஆம் வீடு சூரியனுக்கு நீச்ச ராசி. அப்போ சுக்கிரன் நீச்சத்தில் இருக்கார், சூரியன் நீச்சத்தில் தான் இருக்கார். ஆனால் இதில் ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா, புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தை பெறுவதால் சூரியன் நீச்ச பங்கத்தை அடைவார்.
இது ஒரு பக்கம். இது நன்மையா தீமையா? கடன் நிறைய கிடைக்கும். ஏன்னா 2 கூடயும் 6க்கு போயிருக்கான். கடன் கிடைக்கும். அது உருப்படியான விஷயத்துக்காக வாங்குற கடனா அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க. அதே போல் இப்போ நிறைய இந்த மாதிரி பண்டிகை காலங்கள் நீங்கள் பாட்டு கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணிட்டுருப்பீங்க. ரூபா கொடுத்துட்டு வாஷிங் மிஷின் எடுத்துன்னு போ அப்படிமா. அப்புறம் வெறும் 2 வாட்டி கை தட்டிட்டு ஏசியை வாங்கிட்டு போகமா. அதெல்லாம் என்ன அப்படி அவ்வளோ ஈஸியாக கிடைக்குமா? அது பின்னால் இருக்குது எல்லாத்துக்கும். அதை யார் கொடுக்க போகிறீங்க? நீங்கள் தான். எப்போவுமே ஒரு விஷயத்த கொடுக்கும்போது வா 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 வான்னு கூப்பிட்டு கொடுத்துருவான். அதுக்கப்புறம் தெரியும் உங்களுக்கு என்ன ஆகும்ன்ட்டு. கவனத்தோடு பின்விளைவுகளை பற்றி யோசித்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறேன். ஸோ பின்விளைவுகளை யோசித்து வாங்கலாமா வேண்டாமா அதெல்லாம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி வாக்கில் புதனானவர் 8ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார். அது ஒரு விதத்தில் சந்தோஷத்தை தான் தரும். குரு 4ஆம் வீட்டுக்குள் பிரவேசிக்கிறார் 19ஆம் தேதி. ஒரு அரிய நிகழ்வு. இதனால் ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல பலன் என்னென்னா, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு ஒன்று பதவி உயர்வு தரணும், இல்லை ஏதோ ஒரு சிறப்புகளை செய்யணும். ஆனால் வேலையில் நிரந்தரம் இல்லை, வேலையில் பிரச்சனை அப்படிங்கும்போது இதுதான் சரியான நேரம். அதாவது எக்ஸாக்டாக சொன்னால் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறுவதற்கு இதை விட சிறந்த தருணம் எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஆனால் நம்பிக்கை இல்லாமல் எல்லாம் மோசமாக இருக்குப்பா அப்படின்னு நினச்சி தான் பண்ணுவீங்க. ஆனால் உங்களை போல் உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு ஒரு ஆள் இருப்பான் இது போல் தேவைன்னு. அது உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உங்களுக்கு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா 4ஆம் இடத்துலேருந்து அவர் நேராக பார்க்குற இடம் 10ஆம் வீடு. ஸோ ஒரு விதத்தில் இது நன்மை. 2வது 7.5 நாட்டு சனியோடைய ஒரு வீரியத்தை குறைக்கும் காலம். எதனால்? குரு 9ஆம் பார்வையாக சனியை பார்க்கிறார். அதனால் வீரியத்தை குறைக்கும், சனியின் வீரியத்தை. அப்போ 7.5 சனியினால் வரக்கூடிய பாதிப்புகளும் நிகழும், இது விலகும். இதில் பெரிய விஷயம், ஒரு இங்கிலீஷில் ஒரு சொற்றொடர் சொல்லுவோம், பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ்னு. கெட்ட காலம்னு நினைக்கிற இடத்துல தான் நமக்கு நன்மைகள் ஏற்படுகின்றன அப்படிங்கிறது தமிழாக்கம். அது நடக்கக்கூடிய காலம். உற்சாகமாக செயல்படுங்க. எல்லோரும் உங்களால் சந்தோஷப்படுவாங்க, நீங்களும் சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு தான் இந்த மாதம் உங்களுக்கு அமையும். நல்ல மாதம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.